வாகர்த்தாய சம்பிரதோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகதப்பிதரவு வந்தே பார்வதி பரமேஸ்வரவு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வுக்கு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் இனிய வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான குரோதி வருஷம் வைகாசி மாதம் 2ஆம் நாள் 15/5/2024 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்கவும் இறையருளும் குருவருளும் பூர்ணமாக நிறைய வேண்டும் என்று பிரார்த்தித்து, இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. பொதுவாகவே இந்த வாரங்களுக்குள்ளே ஒரு சிறப்பானது, அபரிமிதமான சக்தியை தரக்கூடியது இந்த புதன்கிழமை. அதனாலே தான் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று முன்னோர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் இந்த சிறந்த நாளிலே நாமும் ஆலய வழிபாடுகள் செய்து இறையருளையெல்லாம் பூர்ணமாக பெறுவதோடு தொடங்குகின்ற காரியங்கள் எல்லாமே நமக்கு நல்லபடியாக நடைபெற வேண்டும் என்று நாம் இறை பிரார்த்தனையோடு தொடங்குகின்ற பொழுது அவையெல்லாம் நமக்கு நல்லதாக அமையும். எங்களுடைய எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் நல்லதாக அமைந்தால் உன்னுடைய நினைப்பதனை முடிக்கின்றேன் என்றவர்தம் சென்னிமிசை பாதமலர் சூட்டினான் சிவபெருமான். எங்களுடைய எண்ணங்கள் நல்லதாக இருந்தால் அவை அனைத்தையும் இறைவன் நல்லபடியாக செய்வித்து தருவான். எனவே நினைப்பது நல்லதாக இருந்தால் நடப்பது நல்லதாக அமையும் என்ற நம்பிக்கையோடு நாம் இந்த இறை பிரார்த்தனைகளில் ஈடுபடுகின்ற பொழுது எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி வாழ்வில் நாம் பெற வேண்டிய செல்வங்கள் எல்லாம் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழ்கின்ற வகையிலும் நாம் ஆலய வழிபாடுகளை செய்து இறை பிரார்த்தனைகளில் ஈடுபட்டு ஆலயத்தை வலம் வந்து சில நிமிடங்கள் மௌனமாக அமர்ந்திருந்து இறைவனை மனதார பிரார்த்தனை செய்துவிட்டு நாம் வீடுகளுக்கு செல்லுகின்ற பொழுது விபூதி பிரசாதத்தை எல்லாம் கொண்டு சென்று வீட்டிலே உள்ள பெரியவர்கள் முதல் குழந்தைகள் வரையிலே அவர்களுக்கும் அந்த இறை அனுக்கிரகம் கிடைக்கின்ற வகையிலே இவ்வாறான வழிபாடுகள் கூடியதாக அந்த பிரசாதங்களையும் அவர்களுக்கு கொடுத்து அவர்களுக்கும் இந்த இறைவனுடைய அருளெல்லாம் கிடைக்க வேண்டும் என்று மனதார பிரார்த்தனை செய்து கொள்வது. இவ்வாறு இந்த ஆலயங்களிலே நாம் பூஜைகள் வழிபாடுகள் செய்கின்ற பொழுதிலும் மனதை ஒருநிலைப்படுத்தி வைத்து கொள்ள வேண்டும். மனம் வேறு எங்கேயாவது எண்ணுகின்ற பொழுது, கண்கள் வேறு எங்கேயாவது பார்த்து கொண்டிருந்தால், காது வேறு எதையாவது கேட்டுக்கொண்டிருந்தால், வாய் பக்கத்தில் உள்ளவரோடு பேசிக்கொண்டிருந்தால், கை மட்டும் கும்பிட்டு கொண்டிருந்தால் அது இறை வழிபாடு ஆகாது. இந்த ஐம்புலன்களும் ஒருவழிப்பட வேண்டும். மனம் இறைவனின் நாட வேண்டும். கண்கள் இறைவனுடைய அழகை காண வேண்டும். காதுகள் இறைவனுடைய நாமாக்களை கேட்க வேண்டும். வாய் இறைவனுடைய நாமாவை சொல்லிய வண்ணம் இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த பிரார்த்தனைகள் நாம் எதையெல்லாம் எண்ணி இந்த பிரார்த்தனை செய்கின்றோமோ அவையெல்லாம் பூர்ணமாக நமக்கு நிறைவேறுவதற்கு இந்த ஐம்புலன்களையும் நாம் ஒருவழிப்படுத்தி ஆலய வழிபாடுகள் செய்ய வேண்டும். எங்கேயோ பார்த்து கொண்டு அல்லது இன்னுமொருவரை பார்த்து கொண்டு அல்லது நாம் வேறு எதையாவது கேட்டுக்கொண்டு இன்னுமொருவருடைய பேச்சுக்கு செவிமடுத்து கொண்டு இருப்போமாக இருந்தால் அது பிரார்த்தனை ஆகாது. எனவே நல்ல எண்ணங்களோடு நல்ல சிந்தனைகளோடு நாம் இந்த இறை பிரார்த்தனையில் ஈடுபட்டு இறைவனுடைய பூர்ணமான அருளையெல்லாம் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ டான் தமிழொலி ஓம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குறிப்பீடம் அகில இலங்கை சபரிமலை ஸ்ரீ சாஸ்தாபுரத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாக சுகினோ பவந்து சமஸ்த சன்மங்களானி சந்து சுபம்.
இறை இயேசுவில் என் அன்பு நெஞ்சங்களே, கிறிஸ்தவ நற்சிந்தனை வேளையில் உங்களை சந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. ஆண்டவர் இயேசுவின் அன்பும் அருளும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. நாம் ஒவ்வொருவரும் திரு அவையின் உறுப்பினர்களாக இருக்கின்றோம். சர்ச், அதாவது திரு சபை, திரு அவை என்று நாங்கள் சொல்லுகின்ற இந்த மக்கள், இறை மக்கள் கூட்டம், இதில் திருத்தந்தை அவர்கள் தலைவராகவும் இந்த உலகின் எல்லா பாகங்களும் மறை மாவட்டங்களாக வகுத்து இந்த மறை மாவட்டங்களுக்கு ஆயர்களை நியமித்து இந்த ஆயருக்கு உதவியாக குருக்கள் திருநிலைப்படுத்தப்படுகின்றார்கள். இந்த திரு அவையிலே துறவியர்கள் என்ற இறை மக்களிடமிருந்து தேர்வு செய்து அவர்கள் கிறிஸ்துவுக்கு சான்று பெறுவதற்காக அழைக்கப்பட்டு பல்வேறு பணிகளிலே, சிறப்பான பணிகளிலே ஈடுபடுகின்றார்கள். பொதுநிலையினர் என்று சொல்லுகின்ற ஏராளமான மக்கள் எல்லோரும் இந்த திரு அவையிலே அங்கம் வகுக்கின்றார்கள். சில வேளைகளிலே நாங்கள் கேள்விப்படலாம், இந்த திரு அவையிலே பிரச்சனை, இந்த பங்கு தளத்திலே பிரச்சனை, இந்த மறை மாவட்டத்திலே பிரச்சனை என்று சொல்லி இந்த பிரச்சனைகளுக்கு பலவிதமான காரணங்கள் இருக்கலாம். மனிதர்கள் ஆல் அமைக்கப்படுகின்ற இந்த திரு அவையிலே எப்பொழுதும் பலவீனமும் பாவமும் பிரச்சனைகளும் கலந்துதான் இருக்கும். 100% அவர்கள் முழுமையான வாழ்வை சுவைக்க முடியாது. காரணம், எங்களுடைய வாழ்வு இந்த முழுமையை நோக்கி பயணித்துக் கொண்டிருக்கின்றது. திரு அவை மென்மேலும் தன்னுடைய வாழ்விலே, பணியிலே அது மிளிர்வதற்கு இன்னும் இடம் உண்டு என்ற அளவிலே எதிர்நோக்கு கொண்டவர்களாக, எதிர்காலத்தை இலக்காக கொண்டு, இறை ஆட்சியை இலக்காக கொண்டு பயணித்துக் கொண்டிருக்கின்றோம். எனவே இந்த திரு அவை என்பது இணைந்து பயணிக்கின்ற மக்கள் கூட்டமாகும். இங்கு சில வேளைகளிலே இந்த குழுமங்களிலே, பங்கு தளங்களிலே இருக்கின்ற பிரச்சனை என்னவென்றால், ஒரு சிலர் முன்னின்று உழைப்பார்கள். அவர்கள் பணத்தை, சொத்துக்களை இந்த திரு அவையினுடைய வளர்ச்சிக்காக, முன்னேற்றத்திற்காக கொடுப்பார்கள். இவர்கள் நல்லது. அதே நேரத்திலே இன்னும் ஒரு சாரார் அவர்கள் இந்த திரு அவையிலே இருந்து வெளியே நின்று அவர்கள் எந்த விதமான பங்களிப்பும் செய்யாமல் அவர்கள் இந்த திரு அவையை பற்றி விமர்சித்துக் கொண்டிருப்பார்கள். இங்கு இந்த திரு அவைக்குள்ளே இருந்து பணியாற்றுகின்ற பொதுநிலையினர்களும் குருக்களும் துறவியர்களும் அவர்கள் தங்களுடைய பங்களிப்பை செய்கின்றார்கள் என்பதனாலே தங்களுடைய கருத்துக்களை, தங்களுடைய தீர்மானங்களை, தங்களுடைய விருப்புகளை மட்டும் அவர்கள் நிறைவேற்ற வேண்டும் என்று தங்களை முன்னிலைப்படுத்தி அவர்கள் அதிகாரத்தோடு அங்கு நடக்கக்கூடாது. இங்கு சில வேளைகளிலே இத்தகைய மனநிலைகளோடு செயல்படுகின்றவர்களினாலே திரு அவையில் பிரச்சனைகள் இருக்கலாம். இது எந்த நிலையிலே இருக்கின்றவர்களும் இப்படி தங்களுடைய கருத்துக்களை அவர்கள் முன்னுரிமைப்படுத்தி தங்களுடைய அதிகாரத்தை அங்கு கைப்பற்றி அவர்கள் தங்களுடைய பெயரை, தங்களுடைய திட்டங்களை நிலைநாட்ட வேண்டும் என்று விரும்புவது இந்த திரு அவையினுடைய வளர்ச்சிக்கு, அதனுடைய சான்று பகருகின்ற இயல்புக்கு முரணானதாக இருக்கின்றது. அதனாலே இந்த திரு அவை யாருக்கு சொந்தம்? இந்த திரு அவையை நிறுவுகின்றவர் இயேசு கிறிஸ்து. ஆகையினாலே இந்த திரு அவை இயேசுவினுடைய, அவர்தான் இதற்கு சொந்தக்காரர். நாங்கள் எல்லோரும் இந்த கிறிஸ்து இயேசுவோடு நாங்கள் இணைந்து பயணிப்பதனாலே அவர் மீது எங்களுக்கு இருக்கின்ற நம்பிக்கை, அவர் மீது எங்களுக்கு இருக்கின்ற அன்பு, இந்த அவருடைய தலைமைத்துவத்தில் தான் நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை பயணத்தை இந்த திரு அவையில் எங்களுடைய பங்களிப்பை செய்கின்றோம். இப்படி எங்களுடைய மனநிலையிலே ஒரு நேர்த்தியான, ஒரு சரியான தீர்மானத்தை நாங்கள் எடுக்கின்ற பொழுது நாங்கள் எதை செய்தாலும் இந்த திரு அவை என்னுடையதல்ல. ஆகையினாலே எனக்கு விருப்பமான மாதிரி நான் இந்த திரு அவையை திருத்தி கொண்டு போகக்கூடாது, என்னுடைய பாதையிலே கொண்டு செல்லக்கூடாது. கடவுள் இயேசு எப்படி இதை நிறுவி இருக்கின்றார், இதனுடைய இலக்கு என்ன என்று நாங்கள் எல்லோரும் இணைந்து பயணிப்பதற்கு
திரு அவையிலே இக்காலத்திலே திருத்தந்தை மீண்டும் மீண்டும் சொல்லுவது, வலியுறுத்தி சொல்லுவது செவிமடுங்கள் என்று சொல்லி, எல்லா நிலையிலே இருக்கின்றவர்களும் அவர்களை ஒரு பொருட்டாக கருதி அவர்கள் எதை சொல்ல விரும்புகின்றார்கள், அவர்களுடைய தேவைகள் என்ன, அவர்கள் எப்படி வழிநடத்தப்பட வேண்டும் என்று அவர்கள் சொல்லுகின்றார்கள் என்று ஒருவர் மற்றவருக்கு செவிமடுக்கின்ற பொழுது குருக்கள் பொதுநிலையினருக்கும் பொதுநிலையினர் குருக்களுக்கும் என்று சொல்லி, இது ஒரு அதிகாரத்திலே இருந்து சொல்லுவதல்ல, மாறாக ஒவ்வொருவரும் ஒரு சகோதர பாசத்தோடு செவிமடுக்கின்ற பொழுது நிச்சயமாக எங்களுடைய பங்களிப்பு மிகவும் உன்னதமானதாக இருக்கும். அதனால் நற்பயன்கள் வரும். திரு அவை மென்மேலும் அது வளர்ச்சி பெறும். கிறிஸ்துவினுடைய கனவு எங்களுடைய வாழ்க்கையிலே நனவாகும். ஆமென். வரலாற்றை பற்றி உங்களுக்கு ஒரு வரலாற்று சம்பவத்தை கூறலாமின் ஆசைப்படுகின்றேன். அதாவது இந்த அப்துல்லாவின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் காஃபிராக இருந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கின்றார்கள். இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதன் காரணமாக காஃபிர் அரசாங்கத்தால் சிறைபிடிக்கப்படுகின்றார். ரோம அரசர்கள், பாரசீக அரசர்கள் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா அவர்களை சிறைபிடிக்கின்றார்கள். அந்த நேரம் இந்த ரோம அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடு, உனக்கு என்னுடைய மகளை திருமணம் செய்து தருகின்றேன். அன்பான உறவுகளை யோசித்து பாருங்கள். ஒரு இளவரசனுடைய மகளை திருமணம் செய்தால் என்ன பட்டம் கிடைக்கும்? ஆனால் இந்த அப்துல்லா பின் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இந்த இஸ்லாத்தை விட்டுவிடு, இந்த நாட்டினுடைய அரசனாக உன்னை நியமிக்கின்றேன். சுபஹானல்லாஹ், யோசித்து பாருங்கள். அந்த அரசன் பட்டம் கிடைத்தாலும் சரி, எனக்கு இந்த இஸ்லாத்தை விட்டுவிட முடியாது என்று ஹுதாஃபா அவர்கள் முடியாது என்று சொல்லிவிடுகின்றார். உடனே அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ ஆசையால் மயங்கவில்லை. அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். அவர்களுக்கு முன்னால் 2 சிறை கைதிகள் பிடிக்கப்படுகின்றார்கள். பிடிக்கப்பட்டு அருகிலே பார்க்கின்றார்கள், ஒரு வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் சுடுநீரால் கொதித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த பாத்திரத்திலே அந்த காவலாளிகள் 2 சிறை கைதிகளையும் அப்படியே போடுகின்றார்கள். அந்த சுடுநீரிலே போட்டவுடன் நாங்கள் யோசித்து பார்க்க வேண்டும். எங்களுடைய உடம்பிலே சிறியோரோ நெருப்பு காயம் ஏற்பட்டால் எங்களால் தாங்க முடியாது. ஆனால் அந்த 2 காவலாளிகளையும் அப்படியே போடக்கூடிய நேரம் கைகள் வேறாக பிரிகின்றது, கால்கள் வேறாக பிரிகின்றது. அந்த 2 மனிதர்களுடைய உடம்பும் வெவ்வேறாக பொசுங்கி பிரியக்கூடிய நேரம் அந்த பாத்திரம் முழுவதும் இரத்த கரையாக மாறுகின்றது. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அந்த நேரத்திலே கண்களுண்டாக பார்த்து கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டுவிடவில்லை என்றால் உனக்கும் இதே நிலைமைதான். ஹுதாஃபா அவர்கள் சொன்னார்கள், அரசனே, என்னுடைய உயிரை வேண்டுமானால் நீ கைப்பற்றலாம், ஆனால் என்னுடைய ஈமானை நீ எதுவும் செய்ய முடியாது. உன்னுடைய மரணத்திற்கு என்னுடைய ஈமான் அஞ்சாது என்று சொன்னவுடன் ஹுதாஃபா அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, உனக்கு ஒரு நாள் அவகாசம் தருகின்றேன். நாளைய தினம் இதே நேரத்திலே நீ இஸ்லாத்தை விட்டுவிட்டு என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொள்ளாவிட்டால் உனக்கும் இதே நிலைமைதான் என்று சொல்லிவிடுகின்றான். அந்த சபை கலைகின்றது. மறுநாள் வருகின்றது. அந்த நேரம் அடுத்த நாள் அந்த சபை ஒன்று கூடுகின்றது. ஆனால் அந்த ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். என்னுடைய உயிரே போனாலும் இந்த இஸ்லாத்தை நான் ஒருபோதுமே விட்டுவிட மாட்டேன். என்னுடைய உயிரை இவன் கைப்பற்றினால் கைப்பற்றட்டும், ஆனால் இந்த இஸ்லாத்தை விட்டு நான் மாற மாட்டேன் என்ற கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். இந்த நேரத்திலே ஹுதாஃபாவை அந்த அரசன் அழைக்கின்றான். ஹுதாஃபா அவர்கள் கொண்ட கொள்கையிலே உறுதியாக இருக்கின்றார்கள். உடனே அந்த அரசன் கோவப்படுகின்றான். கோவப்பட்டு உடனே அந்த ஹுதாஃபா அவர்களை சிறைப்பிடிக்குமாறு கட்டளையிட்டு அந்த நேரம் ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் அப்படியே கழுமரத்தில் ஏற்றப்படுகின்றார்கள். தலைகீழாக தொங்கிவிடப்படுகின்றார்கள். கண்களுக்கு முன்னால் அந்த காட்சியை கொண்டு வந்து பாருங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். கீழே வெந்நீர் பாத்திரம் கொதித்து கொண்டிருக்கின்றது. அந்த சுடுநீர் கொதித்து கொண்டிருக்கின்றது. ஹுதாஃபா ரலியல்லாஹு அவர்கள் தலைகீழாக தொங்கிக் கொண்டிருக்கின்றார்கள். இந்த நேரம் கடுமையான அந்த வெப்ப சூழ்நிலை. ஆனால் ஹுதாஃபா அவர்கள் அழுகின்றார்கள், கடுமையாக அழுகின்றார்கள். கண்ணீர் வடிந்து கொண்டிருக்கின்றது. இதை கண்ட அந்த அரசன்
மிகவும் ஆச்சரியப்படுகின்றான், கவலைப்படுகின்றான். உடனே சொல்லினான், ஹுதாஃபாவை இறக்குங்கள், இறக்குங்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அப்படி இறக்கப்படுகின்றார்கள். அழுது கொண்டே அந்த அரச சபைக்கு முன்னால் வருகின்றார்கள். அந்த நேரம் அந்த அரசன் கேட்கின்றான், ஹுதாஃபா, நீ இஸ்லாத்தை விட்டு விட்டாயா, என்னுடைய கிறிஸ்தவ மதத்தை நீ ஏற்றுக்கொண்டாயா என்று அந்த நேரம் கேட்டவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அழுது கொண்டே சொல்கின்றார்கள், அரசனே, என்னுடைய உடம்பிலே ஒரே ஒரு உயிர் தான் இருக்கின்றது. என்னுடைய உடம்பிலே இருக்கக்கூடிய ரோமங்கள் எல்லாம், என்னுடைய உடம்பில் இருக்கக்கூடிய அந்த முடிகள் எல்லாம் எனக்கு அனைத்துமே உயிராக வழங்கப்பட்டு என்னை படைத்த அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இருக்கின்றானே, அவனுக்காக வேண்டி இந்த அனைத்து உயிர்களையும் நான் தியாகம் செய்ய வேண்டுமே. இப்பொழுது நீ என்னுடைய உயிரை எடுத்து விட்டால் என்னிடத்திலே வேறு உயிர்கள் இல்லையே, அதற்காகத்தான் நான் அழுது கொண்டிருக்கின்றேன் என்று சொன்னவுடன் ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை பார்த்து அரசன் சொல்கின்றான், ஹுதாஃபா, என்னுடைய நெற்றியிலே முத்தமிட உன்னை விடுதலை செய்கின்றேன். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஆசையால் முத்தமிடுகின்றார்கள். ஹுதாஃபா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் விடுதலை செய்யப்படுகின்றார்கள். அன்பின் உறவுகளே, நாங்கள் யோசிக்க வேண்டும், இந்த அளவு அந்த இறையச்சம், இஸ்லாத்திற்காக என்னுடைய உயிரே போனாலும் அந்த கொண்ட கொள்கையிலே நான் உறுதியாக இருப்பேன், ஒருபோதும் நான் இஸ்லாத்தை விட்டுவிட மாட்டேன் என்ற அந்த கொள்கையிலே உறுதியாக இருந்த அந்த ஹுதாஃபா அவர்களைப் போன்று எங்களுடைய உள்ளத்திலே அந்த இறையச்சம் இருக்கின்றதா? நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த உலகத்தை தான் ஆசையாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். உலகம்தான் எங்களுடைய நிரந்தரமான உலகம் என்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிரந்தரமான சுவர்க்கம், அந்த சுவர்க்க உலகம் இருக்கின்றது. அந்த உலகத்தை நோக்கி பயணிக்க வேண்டும். ஹுதாஃபா அவர்கள் என்ன ஆசைப்பட்டார்கள்? எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும், அந்த நிரந்தரமான சுவர்க்கத்தை நான் எப்படியாவது அடைந்து விட வேண்டும், என்னுடைய உயிர் எந்த அளவு சிதைக்கப்பட்டு என்னுடைய உயிர் போனாலும் பரவாயில்லை என்று அந்த சஹாபாக்கள், அந்த நபித்தோழர்கள் வாழ்ந்து காட்டினார்கள். அதே போன்றோம் எங்களுடைய இறையச்சமும், இறைவனுக்கு பயந்து நாளை மறுமையிலே நானும் சுவர்க்கத்தை அடைய வேண்டும், எனக்கும் சுவர்க்கம் கிடைக்க வேண்டும் என்ற ஆசையிலே நாங்கள் வாழ்ந்து மன்னிக்கக்கூடிய பாக்கியத்தை வல்ல ரஹ்மான் எங்கள் அனைவருக்கும் தந்தருள்வானாக. வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி.